சக்தி சார், நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். அதே மாதிரி இவங்க சொல்றதையும் நீங்க நம்ப வேண்டாம். இங்க பாருங்க, அபி என்ன சொல்றான்னு கேளுங்க. அவ சொல்றதை நம்புங்க. ஓ, அபி என்ன புதுசா உண்மையா சொல்ல போறா? அக்காக்கார என்ன சொல்றாளோ அதே வேத வாக்க தங்கச்சிக்காரி சொல்ல போறா. சார், அபி இப்ப எனக்கு தங்கச்சி இல்ல, கதருக்கு பொண்டாட்டியும் இல்ல, உங்களுக்கு மருமகளும் இல்ல. இப்போ இந்த நிமிஷம் உங்க குடும்ப வாரிசு, உங்க பேர குழந்தைய வயதுல சுமந்துட்டு இருக்கிற ஒரு தாய். அவ பொய் சொல்ல மாட்டா சார். அவளை நீங்க நம்பிதான் ஆகணும். நீ சொல்லுமா, இத்தனை நாள் நீ இவனை காப்பாத்தினது எல்லாமே போதும். நீயே இவ யாரு, இவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாத்தையும் சொல்லு. அபியும் செல்ல எடுத்து டைப் பண்ணு. போன போய் கூட. மாமா, நான் என் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் சுமந்துட்டு இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இதோ நிக்கிறாளே இவதான் வர்ஷா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க புள்ளைக்கும் இவளுக்கும் தப்பான தொடர்பு இருந்துச்சு. அத பத்தி நான் பெருசா நினைக்காம என் அக்கா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் திருந்திருவார்னு நம்பி கழுத்தை நீட்டின. ஆனா இவர் என் கழுத்துல கட்டினது தாலி கயிறு இல்ல, தூக்கு கயிறா தான் இருந்துச்சு. இவ கூட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாருன்னு தெரியுமா? இதுக்கு நடுவுல தான் நான் எதிர்பாராத விதமா தாய்மை அடைஞ்சேன். அதுக்கு அப்புறமாவது இவர் திருந்துவார்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இவர் திருந்தவே இல்லை. என் கூட செக்கப்புக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவளை பார்க்க தான் போனாரு. அதையே என்கிட்ட ரொம்ப திமிரா சொல்லிட்டு போனாரு. அதனால இனிமே இவங்க ரெண்டு பேரையும் இப்படியே விட்டுட்டு இருந்தா சரிபடாதுன்னு தெரிஞ்சுட்டு நான் இவரை ஃபாலோ பண்ணி போய் இவங்க தங்கி இருந்த வீட்டை கண்டுபிடிச்சேன். அதை என் அக்கா கிட்ட போய் சொல்லி அக்காவை கூட்டிட்டு போய் இவங்க ரெண்டு பேரையும் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி இங்க கூட்டிட்டு வந்தோம். என்ன சக்தி சார், இப்பவாது உங்க பையனோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்தாம்மா. வா. மச்சான், என்னங்க வேண்டாங்க. ஏய், பேசுனா அடுத்த அடி உனக்கு விழும். என்னடா என்ன காரியம் பண்ணிருக்க? என்ன காரியம் பண்ணிருக்க? அந்த பொண்ணு துரோகம் பண்ணிருக்கடா. நீ சும்மா இருமா, இவளை விடக்கூடாதுமா. மச்சான் என்ன பண்றீங்க நீங்க? விடுமா, என்ன விடு. இவ்வளவு தைரியம் விடுங்க மச்சான். இப்படி வேலையை பார்த்திருக்காங்க. விடுமா, என்ன விடு. டேய், பாத்தியாடா, நீ யாருக்கு துரோகம் செஞ்சு அவளை அழ வச்சிட்டு இருந்தியோ, அவளே நீ அழுது துடிக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம கண்ணு கலங்கி என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காடா. ஏண்டா, இவளை ஏமாத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? அபி, நீ விடு, விட்டுற அவனை. அவன் அப்பா அவனை அடிச்சு கொல்லட்டும். இதுக்கப்புறம் அவன் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எப்ப நம்ம குடும்ப மனத்தை சந்தி சிரிக்க வச்சானோ, இனிமே அவன் இருக்க வேண்டாம். அடி வாங்கி செத்தே போகட்டும். நீ விடு. அபி, கல்யாணம் ஆனதுல இருந்து இத்தனை நாளா நீ இவனை காப்பாத்திட்டு இருந்தது போதும். அதெல்லாம் போதுமா? இதுக்கு மேல இவனை நீ காப்பாத்த வேணாம். இவனை அபி, நான் சொல்றத கேளு.
இவன் பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். அது உன் கையாலேயோ என் கையாலேயோ கிடைக்கிறத விட சக்தி சார் கையால கிடைச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். நீ வா வா. இவனுக்கெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காது. இவன் திருந்தப்ப மாட்டான். இவன அவரை விட்டுருங்க. கதிர் மேல எந்த தப்பும் இல்ல. கதிர் மனச மாத்தி அவர் வாழ்க்கையை கெடுத்தது நான் தான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல என்ன தண்டனை கொடுக்க தோணுதோ அதை எனக்கே கொடுத்துடுங்க.